ஹலோ எவ்ரிஒன். இந்த தியேட்டர் நான் இருக்கிற வீட்டுக்கு மாடியில தான் இருக்கு. என்ன தியேட்டர் சொல்றாங்களே, ஆனா இவ்வளவு தூசி துப்பட்ட துணிமணியா கிடக்குதேன்னு நினைப்பீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இத யூஸ் பண்றது நான் கிடையாது. என் பையனோட அப்பா தான் லீவுக்கு வந்தாருன்னா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதை தான் அங்கேயே ஏதாவது நான் அதை செய்றேன் இதை செய்றேன்னு செஞ்சு அப்படியே நிறைய திங்ஸுகளை வீட்டுல சுத்தமே பண்ணாம போட்டுட்டு போயிருவாரு. அவரு பண்ண குப்பைகளை அவரு தான் அழணும்னு கேட்டு நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஸ்டில் இப்ப அதிகமா மழையா பெஞ்சுக்கிட்டே இருக்குது. சரி, மேல போய் பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்குதுன்னு அப்படின்னு நினைச்சுதான் நான் இன்னைக்கு மாடிக்கே ஏறி வந்தேன். 5 மாசம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறேன். அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும்னு நினைச்சேன். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையா இருக்குது. எனக்கு இத சுத்தம் பண்ணணும்னு கேக்குற வேலை கிடையாது. இருந்தாலும் என்ன செய்யறது, இன்னைக்கு வேற வேலை எனக்கு கிடையாது. ஏன் இன்னைக்கு நான் சுத்தம் பண்றேன்னா, இன்னைக்கு நேத்து சாட்டர்டே, இன்னைக்கு சண்டே. வீட்ல வேற எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. என் பையன் வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு உயிரை வாங்கினான். சரி வா மாடிக்கு போய் நம்ம கிளீன் பண்ணலான்னு அவனை கூட்டிட்டு வந்தாச்சு. நேத்து சாட்டர்டே கேக்குறதுனால மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு அவ்வளவா எந்த ஒரு குக்கிங் ஒர்க் அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் இல்லாதனால ஒரே வெட்டியா தான் இருக்கிறேன். அதனால சரி இதை கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிடலாம் நினைச்சுதான் மாடிக்கு கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கிறேன். என் பையனோட அப்பா தான் இதை கிளீனே பண்ணுவாரு. அவரு வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 or 3 month ஆகும். சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் கேட்கறதுக்காக தான் இதை இன்னைக்கு நான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவானது தான், ரொம்ப காஸ்ட்லியானது. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எப்படி எது போட்டா நல்லா ஒர்க் ஆகும், எது சவுண்ட் எஃபெக்ட் கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கின திங்ஸ் தான் இதுல இருக்கிற அனைத்துமேனு. ஆனா இப்படி போட்டிருக்கேன், நான் போடல, அப்படி இருக்குது அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த மாடியை கூட்டி இந்த தியேட்டர்லாம் கிளீன் பண்ணதுனால எனக்கு 100 ரூபாய் நஷ்டம் தான். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு டஸ்ட் அவ்வளோ அளவுக்கு இருந்ததுனால என்னோட புதுசா வாங்கி வச்சிருந்த இந்த விளக்கமாறு கூட பிஞ்சு போயிருச்சு. இனி பாருங்க, நான் மறுபடியும் ஒரு விளக்கமாறு வாங்கணும். இதனால எனக்கு ஒரு 100 rupees நஷ்டம். அப்புறம் இதுல ரொம்ப டஸ்டா இருந்ததுனால எனக்கு என்னன்னு தெரியல, மூச்சே விட முடியல, ஒரே சிக்கான மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. டஸ்ட் அலர்ஜி வேற எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பேச முடியல என்னால. இப்ப இதை கூட்டி குப்பையெல்லாம் அள்ளிட்டு போயிடலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னு தெரியல, இதோட இந்த ஸ்பீக்கர்ல அப்புறம் ப்ரொஜெக்டர்ல எல்லாத்துலயும் ஒரே டஸ்ட் படிஞ்சிருக்குது. செஞ்சதை செஞ்சிட்டோம், கொஞ்சம் உருப்படியா செஞ்சிருவோம் கேட்கறதுக்காகவேன்னு இதையும் நல்லா தொடச்சிட்டேன். என்ன செய்யறது, சரி ஓகே தொடப்பம் கேட்டு அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே தொடச்சு எடுத்துட்டேன். மழை பெஞ்சதுனாலவோ என்னவோ தெரியல, லைட்டா இந்த ரூமே ஒரு மாதிரியான ஸ்மெல் தான் இருக்குது. சூரிய வெளிச்சம் படட்டும் கேட்டு டோர் எல்லாம் ஓப்பன்லே விட்டுட்டேன். இந்த இந்த ப்ரொஜெக்டரை பத்தி சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர், ரொம்ப காஸ்ட்லியானது. இதை எப்படி வாங்கணும் கேட்கறத ஒவ்வொரு நாளும் சர்ச் பண்ணி என்ன ப்ராடக்ட் வாங்கினா நல்லா இருக்கும் கேட்கறதுக்காகவேன்னு ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ரிவ்யூ பார்த்து பார்த்து என்னோட பையனோட அப்பா அவ்வளோ அளவுக்கு செலக்ட் பண்ணி வாங்கினாங்க. இதுல இருக்கிற எல்லா தியேட்டர் செட்டப் எல்லாமே அவருடைய மைண்ட் கிரியேட்டிவை பொறுத்து தான் ஆர்கனைஸ் பண்ணது, வடிவமைச்சது எல்லாமே. ஓகே. அப்புறம் ஒரு முறை என்னாச்சுன்னே தெரியல, இந்த தியேட்டர்ல நாய் அந்த ஸ்கிரீனோடைய இதை கிழிச்சிருச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த ஸ்கிரீன் லைட்டா கிழிபட்டிருக்கும். ஆனா நான் தான் கிழிச்சேன் கேட்கிற ஒரு பேர். என்னை பொறுத்தவரைய நான் செஞ்ச விஷயத்த நான் செய்யலன்னு சொல்லி எப்பயுமே நான் ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். ஆமா தெரியாம பண்ணிட்டேன் அப்படி சொல்லி முடிச்சுக்குருவேன். செய்யாததை செஞ்சேன்னு கேட்டு பழி வேற இதுல எனக்கு. இப்ப வரைக்கும் நான் ஒத்துக்கிறவே கிடையாது. இதை நான் கிழிச்சேன்னு கேட்டு கண்டிப்பா நான் கிழிக்கவே இல்லை. அருமையா நம்ம தியேட்டரை கிளீன் பண்ணியாச்சு. இந்த தியேட்டர்ல மாட்டிருக்கிற ஸ்பீக்கர் அப்புறம் ஸ்கிரீன் இதோட டீட்டெயில்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஆல் பாய்.